தூத்துக்குடி நாசரேத் திருமண்டல சபை உறுப்பினர்களுக்கு நமது திருமணத்தில் ஐக்கியமாயுள்ள தூய பவுலின் வில்லபுரம் சேகரத்தை குறித்தும் அதன் கிளை சபையான மடத்துறை சேர்ந்த தூய பிரசன்ன ஆலயத்தை குறித்தும் சேகர தலைவர் திருமணத்தின் குருத்துவ செயலர் திரு டிஜிஏ தாமஸ் ஐயா அவளை குறித்தும் சில தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது. இதை குறித்து சேகரத்தின் திருமண்டல பிரிவினர் உறுப்பினர் என்ற பெயரிலும் கமிட்டியின் சார்பாகவும் சில விளக்கங்களை கூற கடமைப்பட்டிருக்கிறேன். சேகர தலைவர் புதிய குருவானவர் திரு தாமஸ் ஐயா அவர்கள் மார்ச் 1ஆம் தேதி பொறுப்பேற்று இன்னும் 6 மாதங்கள் கூட முடியவில்லை. பொதுவான ஒரு காரியத்தை குறித்து வெளியில் கூற விரும்பும் பொழுது அல்லது வலைதளத்தில் பதிவிடும் பொழுது சம்பந்தப்பட்ட 2 தரப்பினரும் கேட்டு விசாரித்து அதன் பின்பு வலைத்தளத்தில் பதிவிட்டிருக்க வேண்டும். குருவானவரை குறித்து தவறாக கூறப்பட்டுள்ளது. சேகர தலைவர் குருத்துவ செயலர் திரு தாமஸ் ஐயா அவர்கள் சபையின் எல்லா ஆராதனைகளிலும் கிளை சபைகளிலும் ஏற்கனவே உள்ள சுழற்சி ஒழுங்குமுறையின்படி தவறாது பங்கெடுத்து வருகிறார்கள். சபை மக்கள் திருப்திப்படும் வகையில் எல்லா ஆராதனைகளிலும் பங்கெடுத்து வருகிறார்கள் என்பதுதான் தரிசனமான உண்மை. A few moments later. அந்த மில்லர்புரத்துல இருந்து பேசுறேன் ஐயா. வணக்கம். கடந்த நாட்கள்ல மில்லர்புரத்துல ஆலய ஆராதனையில சேகர குருவானவர் பங்கு பெறுவதில் கொஞ்சம் சரியா பங்கு பெற மாட்டேங்காருன்னு ஒரு ஐயா சொன்னதை நீங்க ஒளிபரப்புனீங்க. ஆமா, அதுக்கு மறு செய்தியா எங்க மில்லர்புரத்துல இருக்கிற டிசி கொடுத்தாருயா. அது நீங்க பாத்தீங்களோ என்னமோ தெரியல. சரியா? அவரு குருவானவரை குறிச்சு நல்லவரு வல்லவரு, ஒரு ஆராதனை எல்லாம் நல்லா தான் நடத்துறாரு. அந்த மாதிரி காரியங்களை பேசினாரியா. அப்புறம் உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு. 3 நாள் கூட்டாளத்தில் ஒரு முகாம் நடந்தது. அந்த முகாமும் கூட ஐயா அங்க இருந்து உடனடியா ஒரு அடக்க ஆராதனை அன்னைய தேதியில இருந்தது. அந்த 3 நாள் முகாம் அங்க இருக்கும்போது அப்படி இருந்தும் அந்த அடக்க ஆராதனைக்கு நடத்தினாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. அந்த அடக்க ஆராதனை நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. அப்படி அந்த ஐயா அவ்வளவு ஆர்வத்தோட வந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனைக்கும் வந்திருக்கணும்ல. வரல. அடக்க ஆராதனைக்கு மட்டும் கலந்துக்கிட்டாரு. அடக்க ஆராதனை யாருக்கு நடந்ததுன்னா அந்த கமிட்டியில இருக்கிற ஒரு கமிட்டியோட தாத்தா மெம்பர் தாத்தா. அதெல்லாம் அவர் கலந்துக்கிட்டாரு. அதான் டிஜி பெருமையா பேசினாரு. குருத்துவ காரிய தெரிஞ்சுங்க. குருத்துவ காரியம் திருமண்டலத்திலேயே அவங்களுக்கு ஒரு கேபினை போட சொல்லிட்டீங்க. இல்லை, கேபினை போட்டு அவங்களுக்கு பர்சனல் பிஏ போட சொல்லுங்க, பியூனை போட சொல்லுங்க, கிளர்க்கை போட சொல்லுங்க. அங்கே உட்காந்து அவங்கள திருமண்டல வேலையில பார்க்க சொல்லுங்க. ஏன் ஒரு சேகரத்துக்குள்ள அனுப்பிட்டு திருமண்டல ஊழியத்தை பார்க்க திருமண்டல ஊழியத்தை பார்க்க நீங்க சேகரத்தை கை விடுறீங்கல்ல, மந்தியை மேய்க்க மாட்டேங்கல்ல. மந்தியை மேய்க்கணும்ல. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா எலெக்ஷன் எலெக்ஷன் நான் பிஸியா இருக்கேன் அப்படின்றாப்ல. ஐயா ரைட் பிஸியா இருக்கீங்கன்னா 2 மாதம் லீவை போட்டு போங்க. ஒரு வேற யாராவது ஒரு 1000 ரூபாய் போடலாம் அப்படிதானே சொல்றீங்க? ஏற்கனவே உதவி குருவானவர் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் நடத்திட்டு போறாரு. நீங்க 2 மாதம் லீவ் போட்டீங்கன்னா இதை பத்தி யாருமே பேச மாட்டாங்கல்ல உங்ககிட்ட. கண்டிப்பா. இதை பத்தி யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஐயா லீவ்ல இருக்காங்க, அவங்க பர்சனலா அவங்க சொந்த காரியமா லீவ் எடுத்திருக்காங்க, வச்சிருக்காங்கன்ட்டு அந்த காரியம் அதோட போயிடணும்ல. ஐயா அப்படி இல்ல. இப்போ நாங்க பொது தளத்துல வெளியிடும் போது ஐயா வெளியில போலீஸ் போன்றவர்களை வச்சு என்கிட்ட பேசுறாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன அவதூறு பரப்புறீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க என்ன சொல்ற விரும்புறீங்க? என்ன சொல்றாங்க? அவங்க சொல்ற எல்லாம் அவங்க பக்கத்துல இருக்கிற நியாயத்தை சொல்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. அவங்க என் பக்கத்துல தவறு இருக்குன்னு சொல்லுவாங்களா யாரும்? கண்டிப்பா. இப்ப டிஜி அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க. அதனால டிஜி அவங்களுக்கு ஆதரவா தான் பேசுவாங்க. இது கமிட்டி செக்ரட்டரி ட்ரெஸரர் குருவானவரை நாங்க கட்டுப்படுத்தி பேசுற அளவுக்கு அதுல அவங்களுக்கு என்ன பவர் இருக்கு என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியாதுயா. அதனால அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். மேலும் அவங்க டிஜி சொன்ன வார்த்தை முற்றிலும் தவறான ஒரு வார்த்தை. இந்த மாதம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை நடத்தினாங்களான்னு கேள்வி. இந்த மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை, அதுல ஒரு ஆராதனையிலாவது பங்கு பெற்றாங்களான்னு கேளுங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது?
ம், ம், ம். நான் என் விருப்பப்படி என் இஷ்டப்படி தான் நடப்பேன். அதுக்கு எதுக்கு நீங்க சேகரத்துக்குள்ள வரீங்க? தயவு செஞ்சு சேகரத்துக்குள்ள வராதீங்க. நீங்க அங்கேயே இருந்துடுங்க, திருமண்டலத்திலே இருந்துடுங்க. என்ன வேணாலும் ஆட்சி பண்ணுங்க, எப்படி வேணாலும் உங்க அதிகாரத்தை பயன்படுத்துங்க, செயல்படுத்துங்க. அதை பத்தி எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. கண்டிப்பா. திருமணம் சேகரத்துக்குள்ள வந்தாச்சுன்னா சேகரத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு தான் நடக்கணும். இதை வந்து நம்ம உபத்தலைவர் மோசன் ஜெபராஜ் ஐயாவுடைய கவனத்துக்கு கொண்டு போனீங்களா நீங்க சபையார்? இல்ல நாங்க யார்கிட்டயும் எதுவும் சொல்றது இல்லையா. நீங்க கடந்த நாட்கள்ல இந்த கரியமோ ஒரு கம்பி உங்ககிட்ட பேசுனதை நீங்க அதை நீங்க வெளிப்படுத்தினீங்க சபையா இருக்கு. அதனால மீண்டும் உங்களுக்கு யார்கிட்ட நியாயத்துக்கு சொல்றதுன்னு தெரியலையா எங்களுக்கு? என்ன சொல்றோம், நாங்க உங்ககிட்ட சொல்றோம், நீங்க நின்று அது சம்பந்தமா தெரியப்படுத்துறீங்க. இருந்தாலும் அவங்க ஏத்துக்கிட்டது இல்லை, ஒத்துக்கிட்டது இல்லைன்னா நம்ம இறைவன்ட்டு முறையிட்டு போக வேண்டியதான். வேற என்ன செய்ய முடியும்? ராஜன் சொல்லாம ராஜன் கொஞ்சம் நல்லா இந்த திருப்பி நல்லா ஆட்சி பண்ணணும்னு நினைச்சு சொன்னாங்க என்கிட்ட. அவங்ககிட்ட சொல்லி பாத்தீங்களா? அவங்களெல்லாம் நாங்க போய் பார்க்க முடியாது இல்லையா. அதெல்லாம் கமிட்டி சம்பந்தப்பட்டவங்க தான் போய் பார்க்க முடியும். டிசி அவங்க லெவல்ல தான் அவங்க போய் பார்க்க முடியும். இந்த நியாயத்தை இப்போ நியாயத்தை யார்கிட்ட போய் சொல்றது உங்களுக்கும் தெரியல எங்களுக்கும் தெரியல. அதான் விஷயம், வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா நம்ம வேற ஒண்ணுமே சொல்லல. அப்ப ஐயா பத்தி வேற எந்த குறையும் சொல்லல. அன்னைக்கு ஏன்ட்ட பேசினாங்க, அவங்க தரப்புல பேசும்போது நான் சொன்னேன் வேணும் என்ன சந்திக்கிறேன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் வேண்டாம். முதலாவது ஆலய ஆராதனைகள் ஒழுங்கா கலந்துக்க சொல்லுங்க. காலையில் சாயங்காலமும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகள் ஜெபன் ஆராதனைகள் கலந்துக்க சொன்னேன். பட் ஆனா அவர் அது ஒரு ஏற்றுக்கிற மாதிரியே இல்லையா. முதல்ல ஒரு காவல்துறை அதிகாரி வச்சு பேசுறாரு, அதுக்கப்புறம் இன்னொரு காவல்துறை அதிகாரி வச்சு பேசுறாரு. இது வந்து ஒரு ஆன்மீகத்தை சார்ந்து நிக்கிற ஆயர் செய்யற வேற மாதிரி தெரியல. அது ஏன் அப்படி ஐயா பண்றதுன்னு தெரியல. இல்ல ஏன்ட்ட கூட நேரம் பேசலாம். இப்ப நான் கூட நேரம் வரலாம், ஏன்ட்ட வந்து என்ன கூட்டணி பண்ணலாம். இல்ல நீங்க சொல்றது பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் அவர் அதை விட்டுட்டு காவல்துறை அதிகாரிகளை வச்சு என்கிட்ட பேசுறாரு. ஆமா, மிரட்டுறாங்க. அப்புறம் நம்ம அவரை பற்றி சொன்னதுக்கு அப்புறம் அவங்க உண்மை புரிஞ்சுக்கிறாங்க. இது இப்போ இப்போ இப்படிப்பட்டவர் பேராயருடைய வேட்பாளர் அனுக்கும் போது அவர் பேராயர் எல்லாரும் விரும்புறாங்களாம வந்தா எப்படி இருக்கும் அது சொல்லுங்க. ஏன் சேகரத்திலே ஒண்ணும் நல்லது நடக்க மாட்டேங்குது ஐயா. ஒரு வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆராதனை, செவ்வாய்க்கிழமை சுகமொழிக்கும் ஆராதனை, வெள்ளிக்கிழமை ஒரு உபவாச கூட்டம், சாயங்காலம் ஒரு நற்கரண ஆராதனை. 4 ஆராதனை தான் ஒரு வாரத்துக்கு. இவங்களுக்கு அதுக்கு மேல வேலையே கிடையாது ஐயா. அப்படி இருக்கும்போது இந்த 4 ஆராதனையும் ஒழுங்கா நடத்துறது இல்லை. உதவி குருவானவர்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. அதை உதவி குருவானவர் தான் என்னத்தையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு ஒரே அடியா உதவி குருவானவரு எங்களுக்கு சேகர குருவானவரை போட்டு போடலாம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி சரியா, நான் மீண்டும் உங்களுடைய நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நாமளும் சொல்றேன். இன்னொரு 2 காரியம் சொல்றேன் ஐயா. சொல்லுங்க. வந்து மடத்தூர்ல போய் அந்த தேர்தல் நேரத்துல அவங்ககிட்ட ஓட்டு கேட்டது வந்து நாங்க ஒரு 6 மாசத்துல உங்களுக்கு இதெல்லாம் திறந்து கொடுத்துருவோம் வச்சிருவோம்னு என்னெல்லாமோ சொல்லிதான் ஓட்டு கேட்டிருக்காங்க. சரி. ஆனா இப்ப 8 மாசமாயும் ஒண்ணும் செய்ய முடியல. இப்போ கடைசி சட்டத்திட்டங்கள் என்னெல்லாமோ மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாடசாலையிலையும் வச்சு ஆராதனை நடத்த முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அடுத்து அவங்க டிசி இன்னொரு காரியம் சொன்னாங்க. நாங்க வந்து அதுக்கப்புறம் அசனா காரியத்தை குருவனவர் கொடுத்த ஆலோசனை எப்படி நாங்க ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்கோம் வச்சிருக்கோம்னு என்னெல்லாமோ சொன்னாங்க. ஆனா கடந்த கால அசன வரவு செலவு புத்தகம், இந்த காலம் இவங்க வரவு செலவு போட்ட தகவல் பலகையில் உள்ள நோட்டீஸ் இதெல்லாம் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது கடந்த காலத்துல வந்து அவங்க வந்து 14,50,000 வசூல் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த தடவை 19,62,200 ரூபா வசூல் பண்ணியிருக்காங்க. 5 லட்சம் ரூபா கூட வசூல் பண்ணியிருக்காங்க. ஆனா கையிருப்பு வந்து ரொம்ப குறைவா காமிச்சிருக்காங்க. மீதம் எவ்வளவு கேட்டிருக்காங்க? 19,000 சில்லற காமிச்சிருக்காங்க. இல்ல விலைவாசி கூட்டிருக்கல அதனால ஒரு காரியம் நான் அது சம்பந்தமா உங்களுக்கு நான் தெளிவா சொல்றேன். கடந்த காலத்துல வந்துயா அவங்க வந்து மளிகை பொருள் வந்து 2,57,908 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கடந்த போன வருஷம். இந்த வருஷம் இவங்க வந்து 2,25,989 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஆகவே வித்தியாசம் வந்து 31,919 ரூபாய் இவங்களுக்கு சேவிங்ஸ். அவங்களோட இவங்க குறையத்தான் வாங்கியிருக்காங்க. விலைவாசின்னு சொல்றீங்கல்ல, அதுக்காக காய்கறி 1,10,10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அவங்க கடந்த காலத்துல.
இவங்க 81,768 ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்காங்க. அதுல 38,232 ரூபா வித்தியாசம். சரி சரி சரி. சமையல் கூலி போன தடவை அவங்க 1,62,700 ரூபா கொடுத்திருக்காங்க, ம் ம் சமையல் பாத்திரம் உள்பட. சரி. இவங்க இந்த தடவை சமையல் கூலி 1,25,000 தான் கொடுத்திருக்காங்க. அதுல இவங்களுக்கு அவங்களுக்கு 37,000 ரூபா வித்தியாசம். ஆ அப்புறம் ஒலி அமைப்பு அவங்க 1,40,000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க, இவங்க 1,05,000 தான் செலவு பண்ணியிருக்காங்க. 35,000 ரூபா வித்தியாசம். ம் 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 இப்படி எல்லா காரியத்திலுமே இவங்க வந்து சிக்கனமா தான் செலவு பண்ணியிருக்காங்க. அதுல வந்து அவங்கள விட இவங்க வந்து கூடுதலெல்லாம் செலவு பண்ணல. ம் ம் ஆனா கூடுதலா இவங்க வசூல் பண்ணியிருக்காங்க 5 லட்சம் ரூபா. ம் 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 இந்த 5 லட்சம் ரூபா கூடுதலா வசூல் பண்ணி வெறும் 19,000 சில்லறை தான் இவங்க ஒரு மீத கையிருப்பு காமிச்சிருக்காங்க. சரி. அதுல நிறைய செலவுகள் வந்து வித்தியாசமான முறையிலலாம் இவங்க கணக்கு காமிச்சு இங்க நோட்டீஸ் போர்டுல போட்டிருக்காங்க. என்னன்னா, தண்ணீர் பாட்டில் மாநகராட்சி தண்ணீர் 68,800 ரூபான்னு போட்டிருக்காங்க. ம் ம் தண்ணீர் பாட்டில் எவ்வளவுக்கு வாங்கணும்னு தனியா போடணும், மாநகராட்சிக்கு தண்ணீர் எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தனியா போடணும். ஆமா. ம் அந்த மாதிரி போடல. ஆலய வளாகம் பாத்திரம் சுத்தம் செய்த கூலின்னு போது 37,848 ரூபா போட்டிருக்காங்க. ஏப்பா. ம் ம் பாத்திரம் சுத்தம் செய்த கூலி தனியா போடணும், ஆலயம் சுத்தம் செய்த கூலி தனியா போடணும். கரெக்ட் கரெக்ட். அந்த மாதிரி இவங்க போடல, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி போட்டிருக்காங்க. ம் 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 அப்புறம் பாருங்க ஐயா, பாத்திரத்தோட சேர்த்துதான் சமையல் கூலி. ஆமா. ம் இவங்க திரும்ப பாத்திரம் 23,000க்கு வாடகைக்கு எடுத்திருக்காங்க. ம் ம் ஏன் எடுத்தாங்கன்னு தெரியல. சரி. அந்த மாதிரி செலவுகள் முன்னுமா செலவு பண்ணிட்டு இவங்க நாங்க வந்து மீதம் எடுத்திருக்கோம், அவங்க வந்து நஷ்ட கணக்கு காமிட்டாங்கன்னு இவங்க அவங்க மேல பெரிய போட்டாங்க. அவங்கள விட இவங்க 5 லட்சம் ரூபா கூட தான் வசூல் பண்ணியிருக்காங்க. வசூல் பண்ணதுக்கு பெரிய பெரிய செலவுகள் எல்லாம் இவங்க மீதம் தான் எடுத்திருக்காங்க. இவங்க அவங்கள விட கூடுதலா செலவு ஒண்ணும் இல்ல, குறையத்தான் செலவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, அவங்கள விட இவங்க எல்லா காரியத்திலுமே கொஞ்சம் சிக்கனமா தான் போயிருக்காங்க. ஆனா கையிருப்பு மட்டும் குறைய காமிச்சிருக்காங்க. அசலுக்கு எத்தனை கிடா வந்ததுன்னு வரவுல ஏத்தலையா? ஏத்தல. அந்த வரவு செலவு கணக்கு நோட்டீஸ் போர்டுல போட்டிருக்கிற அந்த தாள்ல எழுதணும்ல, அது அது இல்ல. எத்தனை போய் அரிசி வந்தது எழுதல, எவ்வளவு பருப்பு வந்தது, எவ்வளவு தேங்காய் வந்தது, எவ்வளவு காய்கறி வந்தது, இது எதுவுமே வரவுல ஏத்தாம இவங்க ஒரு வசன கணக்கு காமிச்சாச்சு. இது எங்க சபையை சேர்ந்த டீச்சர் டிசி வந்து அதை பெருமையா சபையாருக்கு காமிச்சாச்சு. அசனத்தோட சபையில் உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு டோக்கன் பேசி அதெல்லாம் கண்டிப்பா பண்ணி கொடுத்தாங்க. கூட ஒரு டோக்கன் தாங்கய்யான்னு கேட்ட யாருக்குமே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த சபையில மொத்தம் 340 குடும்பம். சில குடும்பம் கூட்டு குடும்பமா இருக்கும், அதுல அவங்க தனித்தனியா தங்கம் கட்டியிருக்கு. அந்த வகையில ஒரு 60 டோக்கன் கூடுதலை வச்சாலும் மொத்தத்துல 400 டோக்கன் செலவு பண்ணணும். ஆனா அசனத்துல அன்னைக்கு 600 டோக்கன் செலவு பண்ணியிருக்காங்க. 200 டோக்கன் எப்படி யாருக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. சபையார் கூட ஒரு டோக்கன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அது ஆயர்களுக்கும் சொல்லுவாங்க, ஆயர்கள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு 200 டோக்கன் ஐயா, ரொம்ப மன வருத்தத்தோட அதெல்லாம் சொல்றேன். இந்த மாதிரி எங்க டிசி வந்து அது பெருமையா பேசிக்கிட்டு அவ்வளவுதான். அவங்ககிட்ட ஒரு தகவல் சொல்லுவோம். சரி, ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர். என்னத்தை ஆண்டவர் உன்னிடம் எதிர்பார்க்கிறார்? மீகா தீர்க்கதரிசி என்னத்தை எதிர்பார்க்கிறார்? மில்லர்புரம் சபையின் ஆயர் ஆராதனைக்கு வருவாரா என்று சபை மக்களும் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார்கள் ஐயா. 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன் என்கிறான் சங்கீதக்காரன் தாவீது. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்ட சேகரத்தில் ஆயர் என்ற முறையில் ஆராதனைகளில் கூட கலந்து கொள்ள முடியாத இந்த ஆயர் பேராயராக மாறினால் திருச்சபை திருமண்டலம் எப்படி இருக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து சிந்தித்து நிதானித்து செயல்படுங்கள். கண்கள் இரண்டில் அருளிர்
இருக்கும், சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். போயும் போயும் மனிதனுக்கு இந்த